ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 3வது சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். தாவீது ஏன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான்? அவனுடைய சொந்த குமாரன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்தான். அவனுடைய ராஜ்யபாரத்தை கைப்பற்றினான். எருசலேமில் இருந்து ஒரு திரள் கூட்டத்தை தனக்கு விரோதமாய் அவன் திருப்பிக் கொண்டு தாவீதுக்கு எதிராய் திருப்பி விட்டான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இப்படி நமக்கு விரோதமாய் எழும்பி வந்துவிட்டால் என்ன செய்வோம்? கோபப்படுவோம், எரிச்சல் அடைவோம், சத்தமிடுவோம், திட்டுவோம். ஆனால் தாவீது செய்கிறதை பாருங்கள். தன் சொந்த மகன் தனக்கு விரோதமாக எழும்பி வந்த பொழுது அவன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான். கர்த்தருடைய சமூகத்தை தேடினான். தன்னுடைய கோபத்தை தன்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களிடத்தில் அவன் காண்பிக்காமல், தன்னுடைய ஏமாற்றத்தை தன் குடும்பத்துக்குள் இருக்கிற மனிதர்களிடத்தில் அவன் காண்பிக்காமல், தன்னுடைய கோபத்தையோ தன்னுடைய ஏமாற்றத்தையோ அவன் தன்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களிடத்தில் காண்பிக்காமல் கர்த்தரை நோக்கி பார்த்தான். இன்றைக்கு தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, நாம் சற்றாகிலும் எதிர்பார்த்திராத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒன்று, ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை நீர் உயர்த்துவீர். எனக்கு விரோதமாய் என் சொந்த பிள்ளையே எழும்பி வந்தாலும், என் குடும்ப நபர்களே எனக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், எனக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனத்தை தங்கள் பக்கம் திருப்பி கொண்டாலும், நீர் என் தலையை உயர்த்துவீர், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், நீர் எனக்கு நன்மை செய்வீர் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நான் சமாதானத்தோடு நித்திரை செய்வேன். நான் என் சொந்த மகன் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் பொழுது நான் சமாதானத்தோடு நித்திரை செய்ய முடியுமா? தாவீது சொல்லுகிறான், நான் செய்வேன், நான் நித்திரை செய்வேன், நான் படுத்து நித்திரை செய்வேன். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், நான் கண்டது ஒன்று, கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை காணலாம், தோல்விகளை காணலாம், துரோகங்களை காணலாம். உங்களுக்கு எதிராய் நீங்கள் சற்றாகிலும் எதிர்பார்த்திராத மனிதர்கள் எழும்பி வரலாம். கோபத்தை அங்கே அவர்களிடத்தில் காட்டாமல் கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது. உங்கள் தேவன் உங்களுக்கு கேடகமாயிருப்பார். உங்கள் தேவன் உங்களுக்கு மகிமையாயிருப்பார். உங்கள் தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிறவராயிருப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள் வரும் பொழுது, துரோகங்களை சந்திக்கும் பொழுது, நாங்கள் மனிதர்களிடத்தில் எங்களுடைய கோபங்களை, தாபங்களை காட்டாதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ரட்சிப்பு உம்முடையது, உம்மை அல்லாமல், உமக்கு தெரியாமல் ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் நேரிடப் போவது இல்லை என்கின்ற அந்த விசுவாசத்தை தந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.